வாழ்க்கை துணை இவங்க தான், தனியா வாழாதீங்க. டிவோர்ஸ் ஆன மென்னு உமனு வாழ்க்கையில ஏதாவது ஒரு கட்டத்துல தனிமையை சந்திக்கிறாங்க. ஆனா விவாகரத்துக்கு பிறகு வரக்கூடிய தனிமை ஒரு வேதனை. ஆனா சிலர் அந்த தனிமையை தாண்டி முன்னேறி விடுறாங்க. அந்த நேரம் எப்ப வரும்னு தெரியுமா? உங்க வாழ்க்கை துணையில சிலர் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட், நம்பிக்கையுரிய நண்பர்கள். உங்களோட நம்பிக்கையுரிய நண்பர்களை நீங்க ஃபர்ஸ்ட் தேர்ந்தெடுங்க. அந்த நண்பர்கள் நீங்க சொல்ற கருத்துக்களை கேட்கிற மாதிரி இருக்கணும். ஃபர்ஸ்ட் லிசன் பண்ற மாதிரி இருக்கணும். அந்த லிசன் பண்றத டீகோட் பண்ணணும். உங்களுக்கு லைஃப்ல வந்த ப்ராப்ளத்தை அவங்க லைஃப்ல வந்த மாதிரி ஃபீல் பண்ணி அதை டீகோட் பண்ணி அதுல இருக்கிற அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், இல்ல இன் ஃபியூச்சர்ல என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்தா உங்களுக்கும் நல்லா இருக்கும் அப்படின்ற சில அட்வைஸ் சொல்ற மாதிரி அவங்கள நீங்க ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா உங்களோட குடும்பத்துல ஒருவரா இருக்கலாம். உங்க குடும்பத்துல ஒருவர், ஒரு சிஸ்டர், ஒரு பிரதரு, இல்ல உங்களோட சித்தப்பா, நெருங்கிய உறவினர் முறை, அதாவது குடும்பம்னா அப்பா அம்மா, இவங்களுக்குள்ள யார் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல்களை சொல்றாங்களோ, இல்ல செயல்களுக்கு உண்டான உதவிகள் பண்றாங்களோ, அவங்களையும் நீங்க உங்களோட கருத்துல வச்சுக்கலாம். அவங்களோட நன்மைகள் என்ன, சொல்லக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, நீங்க அவங்களுக்கு சொல்லக்கூடிய கருத்துக்கள்ல இருந்து என்ன நன்மை இருக்கு, என்ன. அடுத்தது தெரபிஸ்ட். அதாவது உங்களுக்கு என்ன டிவோர்ஸ் ஆன பிறகு உங்களுக்கு சில அட்வைஸ்கள் சொல்லக்கூடிய தெரபிஸ்டாவும், இல்ல உங்களோட எமோஷனல் ஹீலிங் பண்ற தெரபிஸ்ட் அவங்க நீங்க சூஸ் பண்ணுங்க. அவங்க சொல்ற வழிமுறைகளை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அவங்க சொல்ற கைடன்ஸ் மூலியமா நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களை லைஃப்க்கு உண்டான அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு உண்டான ஹீலிங் மெத்தட்ஸ் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஒரு சப்போர்ட் குரூப், உங்க மாதிரி பாதிக்கப்பட்ட சில பேர் அந்த குரூப்ல இருப்பாங்க. சோ அவங்களோட கருத்துக்களையும் உங்களோட கருத்துக்களையும் பகிர்ந்துக்கிறப்போ சில நன்மைகள் வரும், சில தீமைகள் வரும். சோ இந்த சப்போர்ட்டிவ் குரூப்னாலும் நீங்க அடுத்த ஸ்டேஜுக்கும் போக வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன் நீங்க கூட ஒரு நல்ல வாழ்க்கை துணையா ஆகலாம். எப்படின்னா உங்களுக்குள்ளேயே நீங்க கேட்டுக்கிறப்பவும், நீங்க உங்களுக்குள்ளேயே பதில்கள் சொல்லிக்கிறப்பவும், உங்களுக்குள்ளேயே ஒரு நண்பரா நீங்க பாக்குறப்போ, இவர்கள் எல்லாமே உங்களோட வாழ்க்கை துணை தான். ஆனா இத நீங்க தேர்ந்தெடுக்கிற முறைதான் மிகப்பெரிய ஒரு சவாலா உங்களுக்கு இருக்கும். இவங்கள யாரு உங்களுக்கு எது உங்களுக்கு பெஸ்டா இருக்கோ அதை நீங்க சூஸ் பண்ணுங்க. அதன்படி அதை வழி நடத்துற தன்மையில நீங்க போங்க. அப்போதான் உங்களுக்கு அந்த வாழ்க்கை துணை யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த துணை தேர்ந்தெடுத்தனால உங்க லைஃபும் மாறும். இந்த வாழ்க்கையை நீங்க ஒரு முறை வாழணும் அப்படின்றதுதான் ஒரு கட்டாயத்துல எல்லா மனிதர்களும் இருக்காங்க. ஏன்னா உயிர்ன்றது ஒரு தன்மையில தான் நமக்கு செயல்படுது. இத நீங்க இவங்கள தவிர்த்து நீங்க மற்றவங்களை சூஸ் பண்ணியோ இல்ல ஏமாந்தோ போனீங்க அப்படின்னா அதுக்கு யாரும் பொறுப்பும் ஆக மாட்டாங்க. மறுபடியும் உங்க லைஃப் நீங்க வேஸ்டா ஆக்குற மாதிரி தான். வேற ஒரு மெத்தடோ ஒரு வழிமுறையோ இதுக்கு கிடையாது. நீங்க சூஸ் பண்ற வாழ்க்கை துணையை தவிர்த்து வேற ஏதாவது ஒரு வழி நடத்துறதுல தவறா அவங்க முன்னெடுத்தாலும் அது உங்களுக்கு உங்களோட மைண்டுக்கோ உங்களோட உணர்வுக்கோ உங்களோட ஃபீலிங்ஸ்க்கோ தெரியற மாதிரி இருந்தால் அவங்கள நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க. ஆனா அதுக்காக தான் நீங்க ஃபர்ஸ்ட் சூஸ் பண்றப்போ ஒரு நல்ல ஒரு டிசிஷனும் ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு பர்சனையும் நீங்க சூஸ் பண்ணுங்க. அது உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாவும் இருக்கலாம். சரிங்களா? இதுல இருந்து நீங்க என்ன மறுபடியும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம இருக்கிறதுக்கு என்ன எப்படி எல்லாம் சூஸ் பண்ணுமோ, எந்த விதத்துல நீங்க முன்னெடுக்கணுமோ அந்த முன்னேற்றத்தை நோக்கி தான் நீங்க வரணும். மறுபடியும் உங்க லைஃபை ஸ்பாயில் பண்றதுக்கு நோக்கி நீங்க இன்னும் ஒரு ஸ்டெப் உண்மையை சொல்ல போனா, எல்லாரும் அந்த துணையை தேடுறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு
பிரச்சனைகள்ல வந்து ஸ்ட்ரகிள் ஆயிடுறாங்க. அதே மாதிரி நீங்களும் உங்களோட டிவோர்ஸ் ஆன லைஃபுக்கு பிறகு ஸ்ட்ரகிள் ஆயிட்டீங்க. சோ அவங்களும் ஃபீலிங்ஸ்லாதான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுவாங்க. நீங்களும் அவங்ககிட்ட ஃபீலிங்ஸ் மூலியம் தான் கொஸ்டின் கேட்க போறீங்க. சோ அந்த கொஸ்டினுக்கும் அந்த ஆன்சருக்கு ரிலேட்டடா இருக்கா அப்படின்னு ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுங்க. சில செல்ஃப் அஃபர்மேஷன் நீங்க பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சில செல்ஃப் கொஸ்டின்ஸ் உங்களுக்குள்ள நீங்க கேட்டுக்கோங்க. இது ரெண்டுமே உங்களோட வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு எடுத்துட்டு போகும். அதே மாதிரி அவங்கள வந்து லாங் லைஃப்ல வந்து உங்ககிட்ட வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாவோ இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்போ ஏற்படுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உந்துதலா இது இருக்கும். நீங்க டிவோர்ஸ் ஆன ஒரு விமனா இருந்தாலும் உங்களுக்கு நீங்க எதிர்கொள்ற ஒவ்வொரு செயலும் இந்த சமுதாயத்துல எல்லா மனிதர்களும் ஃபேஸ் பண்ற செயலா தான் இருக்கும். பட் ஒரு தனிப்பட்ட மனிதனா நினைச்சு உங்களை வந்து அவாய்ட் பண்றதுக்கு நிறைய பார்ப்பாங்க. சோ இதுக்கெல்லாம் நீங்க வெளிவிடாம உங்களோட செயல்ல மட்டுமே நீங்க வந்து போக்கஸ்டா இருந்து உங்களை ஒரு துணைய உங்களுக்கு நீங்களே உருவாக்கிக்கோங்க. உங்க துணை யாரா இருக்கணும் அப்படின்னா மோஸ்ட்லி 90% உங்களோட எமோஷனல்ஸா தான் இருக்கும். அந்த எமோஷனல்ஸ் வந்து பாசிட்டிவ் எமோஷனல்ஸா இருக்கணும். அந்த பாசிட்டிவ் எமோஷனல்ஸும் உங்களுக்கு வந்து கைட் பண்ற மாதிரி நீங்க இருக்கணும். அதுக்கு நீங்க உங்களை அஃபர்மேஷன் பண்ணீங்க, உங்களோட மைண்டை வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ஒரு செயலாலும் எந்த ஒரு தடங்களாலும் எந்த ஒரு உங்களுக்கு மனசுல வந்து வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மத்தவங்க கொடுக்கக்கூடிய செயலா இருந்தாலும் அந்த இடத்துல அந்த நிமிஷத்துல அந்த செயல்ல உங்களோட எமோஷனல்ஸை நீங்க செக் பண்ணுங்க. உங்க ஃபீலிங்ஸை நீங்க செக் பண்ணுங்க. அதுகிட்ட நீங்க வந்து கம்யூனிகேட் பண்ணுங்க. அது உங்களை வந்து வழி நடத்தும். உங்களை செல்ஃபிஷாவும் நீங்க நினைக்க கூடாது. சோ எல்லாத்துக்குமே அந்த நிமிஷம் அந்த டைம் உங்களை வந்து 100% உங்க வழி நடத்தக்கூடிய சக்தியும் அந்த தன்மையும் உங்ககிட்ட உள்ளேயே இருக்கு. நீங்க இதுல வாழ்ந்து பார்த்து இதை வந்து அப்பப்போ அடாப்ட் பண்ணி சூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களை மாற்றக்கூடிய ஒரு தன்மை, உங்க வாழ்க்கைய மாற்றக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு அப்படின்றத மாதிரி நீங்க ஒரு கட்டமைப்போட ஒரு அவேர்னஸோட நீங்க வாழ்ந்துட்டீங்க அப்படின்னா உங்க செயல்களை பாராட்டுவாங்க. நீங்க செய்யக்கூடிய செயல்கள் நல்ல செயல்களா இருக்கும். இந்த சமுதாயத்துக்கு எந்த ஒரு தீங்கு இல்லாம இருக்கும். அதே மாதிரி நீங்க செய்யற செயல் மற்றவங்களுக்கு வந்து தீங்கு விளைவிக்காம உங்க ஃபேமிலியிலயோ உங்க ஃப்ரெண்ட்ஸோ யாருக்கும் இல்லாம உங்க மனசுக்குள்ளேயே தீங்கு விளைவிக்காத அளவுக்கு நீங்க இருப்பீங்க. சோ நீங்க ஒரு அவேர்னஸோட இருந்தா மட்டும்தான் நீங்க இங்க வந்து சர்வே பண்ண முடியும். அந்த தனிமையை விரும்பாதப்போ நீங்க ஒரு புக்ஸ் படிக்கலாம், இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு செயல்களை செய்யலாம், இல்ல ஒரு டிராவல் பண்ணலாம், உங்களுக்குள்ளே செல்ஃப் அஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சில பாசிட்டிவான நீங்க தனிமையா இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல்ஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு இவர்கள் முன்னேற விட மாட்டாங்க. இனி கவலை வேண்டாம் இவர்களை பற்றின்ற ஒரு வீடியோ ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு, கிளிக் பண்ணி பாருங்க.